பீகார் சட்டமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் இரு கூட்டணிகளிலும் குழப்பம் நீடித்து வருகிறது. பீகார் சட்டமன்றத்துக்கான தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 2 கட்ட தேர்தலிலும் பதிவான வாக்குகள் நவம்பர் 14ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 20ஆம் தேதி நிறைவடைகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் பாஜக கட்சிகள் தலா 101 தொகுதிகளிலும், லோக் ஜனசக்தி கட்சி 29 தொகுதிகளிலும், இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகள் தலா 6 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. தொகுதி பங்கீடு முடிந்தாலும் எந்த கட்சிக்கு எந்த தொகுதி என அறிவிப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைய உள்ள நிலையில் நேற்று கூட்டணியின் வேட்பாளர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அதிருப்தியாளர்கள் சுயேட்சையாக களமிறங்க திட்டமிட்டுள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரகோபூர் தொகுதியில் தேஜஸ்வி யாதவ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 48 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் ராம் குதும்பா தொகுதியிலும், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ஷகீல் அகமது கட்வா தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பிற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகாததால் குழப்பம் நீடிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி மட்டுமின்றி பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, ஓவைசியின் AIMIM ஆகிய கட்சிகளும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.